Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Windows 11ல ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் அப் பண்ணி சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை இன்னும் எப்படி ஸ்மூத் ஆக்கலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காம எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, temporary files நாம clean பண்ணிரலாம். So Windows R press பண்ணி run launch பண்ணிக்கங்க. And இதில் நாம enter பண்ண வேண்டியது temp. So temp folderல இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் Ctrl A கொடுத்து select பண்ணிட்டு just நாம shift delete கொடுத்து permanentா இதை என்ன பண்ணிரலாம், delete பண்ணிரலாம். சில ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா delete ஆகாது, அதை மட்டும் நாம skip பண்ணிடுவோம். அண்ட் மறுபடியும் Windows R press பண்ணி run launch பண்ணிக்கங்க. இந்த வாட்டி வெறும் temp இல்லை, அதுக்கு பதிலாக %temp %. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸையும் ஜஸ்ட் நம்ம Ctrl A கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் delete கொடுத்து பெர்மனெண்ட்டாக நாம் இதை delete பண்ணிக்கலாம். அண்ட் சில இது பார்த்தீங்கன்னா delete ஆகாது அண்ட் சிலதுக்கு பெர்மிஷன் கேட்கும், அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் delete ஆகாததை ஜஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சேம் ரனில் ப்ரீஃபெட்ச் என்டர் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை நிச்சயமாக delete பண்ணணும்னு அவசியமே பார்த்தீங்கன்னா கிடையாது. காரணம், நாம் ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணுறோம்னா அதில் க்ரியேட் ஆகிறது தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிறதுக்கு இந்த ப்ரீஃபெட்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக சொல்ல ரொம்ப சுருக்கமாக மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்கேஸ் ரொம்ப ஸ்டோரேஜ் இது பாதிக்குது, ரொம்ப கேப்சர் பண்ணுதுன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், delete பண்ணுங்கள். பிகாஸ் இது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ஸ்டோரேஜை கேப்சர் பண்ண போகிறது கிடையாது. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இது கேப்சர் பண்ணுது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டோரேஜில் ஸ்பேஸ் ஃப்ரீ பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், delete பண்ணலாம். மற்றபடி இதை delete பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, நெக்ஸ்ட்டு மெயினான பார்ட் என்னென்னா டிஸ்க் கிளீனப். ஜஸ்ட் நீங்கள் Windows R ரன் கொடுத்து clean mgr நீங்கள் கொடுங்க. ஓகே, ஸோ அப்போது நமக்கு டிஸ்க் கிளீனப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எந்த ட்ரைவ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா C ட்ரைவ் தான். மற்றபடி நீங்கள் மற்ற ட்ரைவ்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், க்ளீனப் பண்ணலாம். பட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா C ட்ரைவ். ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுங்க. ஸோ அப்போது ஸ்கேன் பண்ணி அதில் delete பண்ண வேண்டிய அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு தாராளமாக என்ன பண்ணலாம், இங்கேருந்து ஓகே கொடுத்து நீங்கள் இது எல்லாத்தையும் delete பண்ணிடலாம். பட் இன்னுமே உங்கள் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை கண்ட்ரோல் எடுக்க விரும்புகிறீங்கன்னா ஜஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. அங்கே பார்த்தோம்னா நமக்கு சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதில் ஸ்டோரேஜ்குள்ளே போனோம்னா இங்கே நமக்கு தேவையான ஸ்டோரேஜோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பேஸ் யூஸ் ஆகுது, எது எது யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் இங்கே உங்களுக்கு தேவையான டெம்பரரி ஃபைல்ஸை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், delete பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் ஸ்டோரேஜ்குள்ளே வந்ததுக்கப்புறம் டெம்பரரி ஃபைல்ஸ்குள்ளே போங்க, ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். பிகாஸ் ஏற்கனவே நம்ம டிஸ்க் கிளீனப் இப்போ தான் ரன் பண்ணியிருக்கிறோம். இப்போ பார்த்தோம்னா எதெல்லாம் நமக்கு delete பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்கேருந்து தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதெல்லாம் delete பண்ணிக்க முடியும். பட் ஒவ்வொன்றையும் டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி, செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி என்ன பண்ணுங்கள், ரிமூவ் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸ் நான் கொடுக்க போகிறதில்ல. காரணம், ஒரு சில ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா நமக்கு எரேஸ் ஆகிடக்கூடாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில், மற்ற லாக் ஃபைல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவசியம் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அது எல்லாத்தையும் நாம் இங்கேருந்து தாராளமாக ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் அப்படியே ரிவர்ஸில் வந்தோம்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது க்ளீனப் ரெக்கமெண்டேஷன்ஸ்னே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி இங்கே நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுருக்கிற ஒரு சில ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதெல்லாம் தேவையில்லைங்கிற பட்சத்தில் தாராளமாக அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், க்ளீனப் கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் மற்றபடி டெம்பரரி ஃபைல்ஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் தான் வருது. பட் டவுன்லோட்ஸில் இருக்கக்கூடிய ஃபைல் நமக்கு தேவை, அதனால் நம்ம delete பண்ணல. ஸோ நீங்கள் டிஸ்க் கிளீனப்பே ரன் பண்ணிடலாம், இங்கே வரணும்னு அவசியம் இருக்காது. பட் எனிவே இங்கே நீங்கள் ஒரு க்ளீனப் போடுறது நல்லது தான். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே நமக்கு முக்கியமான ஆப்ஷன் ஸ்டோரேஜ் சென்ஸ். மேபி Windows 10ல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ஸ்டோரேஜ் சென்ஸ் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணி இதில் ஒரு சில கான்ஃபிகரேஷன் நீங்கள் செட்டப்பை பார்த்தீங்கன்னா பண்ணி ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூசர் கண்டென்ட் க்ளீனப் அதோடைய ஷெடியூலை இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொன்றையும் தெளிவாக படித்து பார்த்து என்ன பண்ணுங்கள், ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ டியூரேஷனுக்குள்ளே, எவ்வளோ கேப்புக்குள்ளே இந்த க்ளீனப் நடக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுங்க. பிகாஸ் இங்கே லாஸ்ட்டாக ரன் ஆனது பார்த்தீங்கன்னா 2022ன்னு போட்டிருக்கு. ஸோ அப்போது எந்த அளவுக்கு க்ளீனப் வேணும், எந்த ஷெடியூல் டியூரேஷனில் வேணுங்கிறத எல்லாத்தையும் இங்கே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல கீப் விண்டோஸ் ரன்னிங் ஸ்மூத்லி இதை முதல்ல செக் பண்ணியாச்சு அண்ட் ஆட்டோமேட்டிக் யூசர் கண்டென்ட் க்ளீனப் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணியிருக்கு. கான்ஃபிகர் க்ளீனப் ஸ்கெட்யூல் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு எப்போ ஸ்டோரேஜ் சென்சர் ரன் பண்ணணும், ஸோ நமக்கு எவ்ரி மந்த்தும் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணணும். ஸோ அப்போது மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் சென்ஸ் ரன் ஆகும். அதே மாதிரி ரீசைக்கிள் பின் எந்த டியூரேஷன் 30 டேஸா இல்லை 60 டேஸ் வேணுமா, இல்லை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இந்த டெலிட்டிங் ப்ராசஸ் நடக்கணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுக்கலாம். டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்கிறதையும் நீங்கள் டெலீட் பண்ணணுமா அப்படிங்கிறத இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சரியாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் ஸ்டோரேஜ் சென்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுங்க. இல்லை ஜஸ்ட் நீங்கள் இங்கே எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே அந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஷெட்யூல் டைமில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நடக்கும். இல்லை இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், முன்னாடி நம்ம பார்த்த அதே ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீனப் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப வாரம்லாம் உட்காந்து நீங்கள் பண்ணணும்னு எந்த அவசியமும் பார்த்தீங்கன்னா கிடையாது. அண்ட் ஃபைனலாக 2 போனஸ் ஸ்டெப்ஸ். ஒன்று சேம் செட்டிங்ஸில் தான் பர்சனலைசேஷனுக்குள்ளே போங்க. முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப லேக் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் பர்சனலைசேஷனுக்குள்ளே வந்து இந்த டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் எஃபெக்டை கம்மி பண்ணும் போது இன்னும் நல்ல ஸ்மூத்னஸை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப லேக் இருக்குது, எனக்கு நல்ல லேக் ஃபீல் ஆகுதுன்னா ஜஸ்ட் இதுக்கு ஒரு ட்ரை நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். இன்னொன்று பார்த்தோம்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டாஸ்க் பாரை என்ன பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் என்ன பண்ணுங்கள் லான்ச் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் இருக்குது இல்லையா, ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் அப் ஆப்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எதெல்லாம் எனேபிளில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல என்ன பண்ணுங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள், சார்ட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு உண்மையிலே எது தேவை எது தேவையில்லை, பிகாஸ் நிறைய பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். அதில் நமக்கு சிஸ்டம் ஆன் பண்ண உடனே ஸ்டார்ட் அப்பில் இதெல்லாம் சேர்ந்து ஆன் ஆச்சுன்னா, ஸ்டார்ட் அப்பில் இதுவும் ரன் ஆக ஆரம்பிச்சுன்னா யோசித்து பாருங்கள், நமக்கு பார்த்தீங்கன்னா லோடு அதிகமாக போயிடும், நமக்கு தேவையான விஷயம் கிடைக்காது. ஓகே, அந்த ஸ்பீடு இருக்காதுன்னு சொல்ல வரேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள், எது தேவைன்னு பாருங்கள், எது தேவையில்லையோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிசேபிள் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இதெல்லாம் அவசியமே இல்லை டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ அதை நல்லா கவனமாக பார்த்து எது தேவை எது வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஈவன் முடிஞ்சால் ஜஸ்ட் நீங்கள் சேம் ரனில் போயிட்டு எம்எஸ் கான்ஃபிக் என்ன பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், கான்ஃபிகரேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் சர்வீசஸ்குள்ளே போங்க, ஹைட் ஆல் மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ் கொடுத்து எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடுங்க. இப்போது இதில் இருக்கக்கூடிய இந்த அப்டேட் சர்வீஸு தேவையில்லாதது நமக்கு ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுக்கும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரீஸ்டார்ட் கேட்கும். ஓகே, அந்த ரீஸ்டார்ட்டை முடிச்சிருங்க. நிச்சயமாக நல்ல ஸ்மூத்னஸை நீங்கள் உங்கள் சிஸ்டமில் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஃபைனலாக 2 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய ஜங்க் ஃபைல்ஸு அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் டெலீட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சிஸ்டம் ஸ்டோரேஜுக்கு வந்து கூட இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஜங்க் ஃபைல்ஸு டெம்பரரி ஃபைல்ஸு இல்லை டிஸ்க்ளீனப்பை லான்ச் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் தாராளமாக அது எல்லாத்தையும் மந்த்லி ஒன்ஸ் ரெகுலராக நீங்கள் பண்ணணும் அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை செய்யுங்க. 2வது பார்த்தோம்னா நாம் ஸ்டோர் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தயவு செஞ்சு இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில், அதே மாதிரி பார்த்தோம்னா லைப்ரரியில் டவுன்லோடு பிக்சர்ஸு மியூசிக்கு வீடியோஸ் இந்த மாதிரி இடத்துல தயவு செஞ்சு ஸ்டோர் பண்ணாதீங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க்கு சிக்கு சொந்தமானது தான், அதில் தான் ஓஎஸ் இருக்குது. ஸோ அதனால் அதில் ரொம்ப போட்டு ஹெவி லோடு என்ன பண்ணாதீங்க ஏற்றாதீங்க. வேறு பார்ட்டிஷன்ஸ் பிரித்து அதில் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ஓகே, ஒருவேளை பார்ட்டிஷன்ஸ் உங்களுக்கு டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ் பிரிக்க தெரியலனா அதுக்கு ஒரு தனி வீடியோ இருக்குது, அந்த வீடியோ கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணி அதை செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.